வணக்கம் ஆயுஷன் சேல்கர். நான் உங்கள் ஆனந்தன். பட்டதாரி ஆசிரியர் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை. இந்த செய்தியில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பேராகிராஃப் வந்து படிங்க. ஆங்கில பாட ஆசிரியருக்கான தேர்வில் இது பர்டிகுலராக இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மனுவில். 13 வினாக்கள் என்ன பதிலை தேர்வு செய்திருந்தாலும் மதிப்பெண்கள், 11 வினாக்களுக்கு ஏதாவது 3 பதில்களை தேர்வு செய்திருந்தால் மதிப்பெண்கள் என உள்ளது. இவ்வாறு 24 வினாக்கள் தவறாக இருப்பதால் இதற்கு மதிப்பெண் வழங்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பு ஏற்புடையதல்ல. எனவே தற்போது வெளியிடப்பட்ட இறுதி விடை அடிப்படையில் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும். வல்லுநர் குழுவை வைத்து ஆய்வு செய்து இறுதி விடைப்பட்டியல் வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தனர். இந்த மனு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சுதா மற்றும் ஜெயந்தி அவர்களோட மனு. இது வந்து மனுவில் தான் கூடியிருக்காங்க. இது எக்ஸாமுக்கு எக்ஸாம்னும் சொல்லலை. அதே மாதிரி இந்த இறுதி பட்டியலை வந்து தடை விதிக்கணும்னாலாம் அவங்க கேட்கல. அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி மதிப்பெண் கொடுத்தது ஏற்புடையதல்ல. அதனால் இறுதி விடை அடிப்படையில் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வல்லுநர் குழுவை திரும்ப அமைச்சு இறுதி விடைப்பட்டியல் வேணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 24 கொஷனில் நமக்கு 13 கொஷின் ஸ்டாரில் இருக்குது. 11 கொஷனுக்கு 3 ஆன்சர் கொடுக்குறாங்க. இது வந்து ஏற்புடையதாக இல்லை. திரும்பவும் வல்லுநர் குழுவை அமைச்சு இறுதி விடைப்பட்டியல் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் வந்து நியமனத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு கோரிக்கையை மனுவாக வச்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் மதுரை கிளை நீதிபதி மஞ்சுளா அவர்கள் நேற்று விசாரித்து இதில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதித்தும் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்யும் உத்தரவிட்டிருக்காங்க. இவ்வளோதாங்க. இப்போதைக்கு நமக்கு ஆங்கில பாடம் சார்ந்த இறுதி விடை குறிப்பு ரிவைஸ்டு பண்ணணும் வல்லுநர் குழு வச்சு அப்படின்றது மட்டும்தான் தகவலாக கிடச்சிருக்கு. மற்றபடி எக்ஸாம் அந்த மாதிரியெல்லாம் எந்த தகவலும் கிடையாது. அதே மாதிரி மற்ற பாடங்கள் பற்றிய தகவலும் வேறு எங்கேயும் இடம்பெறவில்லை. அதாவது ஊர்ஜிதமாக எவிடன்ஸோடு எங்கேயுமே தகவல் இடம்பெறவில்லை. மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷா செய்திகளின் அச்சம் தவிர.